செங்கல்பட்டு பகுதியில் பரனூர் சுங்கச்சாவடியில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுபாஷ் அவருக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கீழ்ப்பாக்கத்தில் சிகிச்சை அளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன் வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். அதாவது நேற்றைய தினம் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே பாஸ்டாக் கட்ட முடியாததால் ரீசார்ஜ் செய்வதற்காக லாரி ஓட்டுநர் சென்றிருந்த போது டாராஸ் லாரியை ஒரு மர்ம நபர் கடத்தி சென்றார். அவரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்த விவகாரத்துல டாராஸ் லாரியில சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து காவலர் ஒருவர் தொங்கி செல்லும் அந்த வீடியோ காட்சியும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பொதுமக்கள் பிடித்து போலீசாரம் ஒப்படைத்த நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில இந்த சுபாஷ் என்கிற சுடலை முத்துவிற்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இவர் மீது செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்துல லாரி திருட்டு வழக்கும் இவர் மேல் பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுபாஷை தற்போது போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தொடர்ந்து நீதிபதி அவரை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சுபாஷ் தற்போது கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.